எங்கள் ஊர் லட்சுமிபுரம் தூத்துக்குடி வில்லேஜ். நான் வந்து இவங்க எங்கள் அம்மா அப்பா இவங்க என்ன பண்ணால் எங்கள் அம்மாவுக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 29 மாதம் 24வது வருஷம். அதுதான் அவங்க சின்ன ஸ்ட்ரோக் மாதிரி வந்துச்சு அவங்களுக்கு. அதான் என்ன பண்ண ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி நான் தான் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். அந்த டைமில் என்ன பண்ண எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணி டிஸ்சார்ஜ் வந்து 6 நாளாக நம்ம டாக்டர் இது இருக்கு பாருங்கள், குமரசாமி ஹாஸ்பிட்டல் இருக்குங்களா, அங்கே தான் வச்சு எங்கள் அம்மா பார்த்துட்டு அட்மிட் பண்ணி பார்த்தது. பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த செக்கப் கூட்டு போய் சொல்லிட்டு உங்களுடைய பெரிய அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு அவங்களுக்கு அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து சுயம் இல்லாமல் இருந்தாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அன்கான்சியஸாக இருந்தாங்க. அந்த டைமில் அவங்க என்ன பண்ணால் வந்து அவங்க கூப்பிட்டு போயிட்டு அவங்க ஏற்கனவே கையெழுத்து போட தெரியும் அவங்களுக்கு. அந்த ஸ்ட்ரோக் வந்தாலும் வந்து கையெழுத்து போட முடியாது. அவங்க என்ன பண்ணால் அதை வச்சு கை நாட்டு வச்சு எங்கள் அம்மைக்கு பேர் 72 சென்டை வந்து அவங்க மட்டும் தனியாக எடுத்து வாங்கிட்டாங்க. அப்போ நாங்கள் போய் கேட்டோம், இது மாதிரி வந்து நீங்கள் மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் தர முடியாது அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எங்கள் அம்மா அப்பா பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நாம சொல்லி அப்போ மொத்த சொத்துமே நீ எடுத்துக்கோ, நீ வந்து அம்மா அப்பா நான் ஏன் நான்லாம் பார்க்க முடியாது, நீங்கள் பெரியானு சொல்கிறாப்புல. அதுக்காக நாங்கள் வந்து என்ன பண்ணோம், கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டு வந்து போனோம், வந்து அம்மா அப்பா கூட்டு வந்து. அதனால் இப்போ நாங்கள் கலெக்டரை பார்த்துட்டு அவங்களோட மனு கொடுத்துட்டு அவங்க ஒரு வாழ்வாதாரம் அவங்களுக்கு எதுவுமே இல்லை, இது மட்டும் தான் இருக்குது, இதை வச்சு தான் அவங்களே வாழணும். இப்போ வந்து யாருமே பார்க்க மாட்டோம், அவங்க கதி என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அதான் நாங்கள் கலெக்டரை பார்த்து மனு கொடுத்துட்டு அதுக்கு நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம். நான் இல்லைனா இங்கே தான் வந்து போலியா வந்து கையெழுத்து வாங்கின அந்த சொத்தை வந்து கேன்சல் பண்ணும். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கலெக்டர் மனத்தை கண்டிப்பாக வந்து அவங்க கேன்சல் பண்ண முடியும். கண்டிப்பாக எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரம் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்காக தான் நாங்கள் அவங்க தேடுவோம். நான் இல்லை இங்கே வந்து உண்ணாவிரதம் இருப்போம். லட்சுமிபுரம் கொள்ளைக்காரரும் பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை. வந்தாங்க இந்த அவன் பேருக்கிருந்த சொத்து ஒரு 72 சென்ட் அதான் கூட்டு போய் ஆஸ்பத்திரி கூட்டு போகிறேன்னு கூட்டு போய் அவட்ட கை நாட்டு வாங்கி போட்டான். அதான் வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த சொத்து உங்களுக்கு வேணும்னு சொல்லி வந்துருக்கீங்களா கலெக்டர்? ஆமாம், மூத்த மோகன் தான். அவர்கிட்ட மூத்த மோகன் பேர் என்ன? ராஜன். ஏமாத்தி எழுதி வாங்கிட்டாங்க. இப்போ உங்களை பார்க்கல, எங்களை பார்க்கவும் இல்லை வாங்கவும் இல்லை. சாப்பாட்டு வேலையில் விட்டுட்டு போயிட்டான்.